அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நம்ம மங்களகரமான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அது எதுக்காண்டி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வருஷம் ஃபுல்லாக செல்வ செழிப்போட உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி பண்ணுறோம். இந்த வருடம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு இந்த இது வருது. இது எப்படி உருவான கதை அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி வைக்கணும், எந்த டயத்தில் வைக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ கணிக்காணுதல் எப்படி உருவாச்சுன்னா 2 புராண கதைகள் இருக்குது. ஒன்று பிரம்மா உலகத்தை படைக்க ஸ்டார்ட் பண்ண நாள் சித்திரை 1 தான். அதுக்கு நம்ம அந்த தொடக்கத்தை வணங்கணும் இல்லையா? அதுக்காண்டி தான் இந்த மாதிரி காய்கறி பழங்கள் எல்லாம் வச்சு நம்ம பிரம்மா உலகத்தை படைக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த கணிக்காணுதலெல்லாம் நம்ம நினச்சி பண்ணுறோம். ரெண்டாவது கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்ச ஒரு நாள் தான் இந்த சித்திரை 1 தான் அது பண்ணார். அவருக்கு நன்றி செலுத்துறதுக்காண்டி தான் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி மலர்கள், காய்கள், கனிகள் வச்சு அவரை நம்ம வழிபட்டோம். இதுதான் வருங்காலத்தில் கனி காணுதல் வந்துச்சு. கேரளா சைடு வீஷு கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று அறிவியல் சார்ந்தது என்னென்னா, முன்னாடி சித்திரை 1 தான் அறுவடை செய்கிற காலமாக இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு நிறைய காய்கறி பழங்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த முதல் அறுவடையை நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். கனி காணுதலை எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய தாம்பலத்தை எடுத்துக்கோங்க. அதாவது 14ஆம் தேதி தான் நம்மளுக்கு தமிழ் நியூ இயர். ஆனால் அதுக்கு நாள் திங்கட்கிழமை நைட்டே நீங்கள் இதை ரெடி பண்ணி வைக்கணும். நைட்டு ஒரு தாம்பலத்தை எடுத்து அதில் பலா, வாழை பழங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இது போக உங்கள் வசதிக்கு தக்கன என்னென்ன பழங்கள் வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதில் காய்கறிகள், தானியங்கள், பருப்புகள்லாம் வைப்பாங்க. காய்கறியெல்லாம் எல்லாமே வைக்க முடியலன்னா முக்கியமாக வெள்ளரி பழமும் பூசணிக்காயும் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒன்று கண்ணாடி, குத்து விளக்கு வச்சுக்கோங்க. தேங்காய், வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம்பழம் 1 வச்சுக்கோங்க. தங்க நாணயங்கள், அதாவது தங்கம், அந்த நாணயங்கள், வெள்ளி, இந்த மாதிரி என்னென்னலாம் உங்கள் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. நாணயங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா லக்ஷ்மி குபேரருக்கு நாணயங்களோட சத்தம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாணயங்கள் மாதிரி நிறையா வச்சுக்கோங்க. அப்புறம் கொன்றை மலர் மறக்காமல் வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் கொன்றை மலர். ஓகே, இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணி நைட்டு வச்சுட்டு அதை தொட்டு கும்பிட்டு எங்களுக்கு இந்த வருஷம் எப்படி போனதோ போட்டோம், வரப்போகிற நியூ இயர் எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு உங்களோட இறைவனையோ குலதெய்வத்தையோ நீங்கள் வேண்டிட்டு போய் படுத்துருங்க. மறுநாள் காலையில் அதிகாலையிலேயே எந்திரிச்சு முதல்ல வீட்டில் பெரியவங்க கண்ணை மூடிகிட்டே அந்த கனி காணுதல் பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு கனி பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு எல்லாரும் அதை தொட்டு கும்பிட்டு உங்கள் குலதெய்வத்திட்ட இந்த வருஷம் நாங்கள் எல்லாருமே செல்வ செழிப்போட நல்ல உணவு நிறையா கிடச்சி மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட காலையில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு காலை கடனை முடித்து ரெடி ஆகிட்டு சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணி படைச்சி பெரியவங்ககிட்ட சின்னவங்கெல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி கை நீட்டம் அப்படி சொல்லுவாங்க. கை நீட்டம்னா என்ன அப்படின்னா, பெரியவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினா காசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காசை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். அப்படி அவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற காசை நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் போது செல்வம் நிறையா பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் மறக்காமல் சின்னவங்க எல்லாருமே பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காசை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். அன்னைக்கு நம்ம இன்னும் பண்ண வேண்டிய ஒன்று என்ன இருக்குன்னா, அன்னைக்கு அறுசுவை உணவும் சாப்பிடணும். நம்ம எப்பயுமே இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு எல்லாமே எடுத்துக்கிடுவோம். ஆனால் இந்த கசப்பும் துவர்ப்பையும் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம், வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நியூ இயர் அன்னைக்கு கட்டாயம் நம்ம சாப்பிட்றது வேப்பம்பூ ரசமும் பாகற்காயும் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம இதை மட்டும் ஒமிட் பண்ணக்கூடாது, அறுசுவையும் நம்ம உணவை உண்டணும் அப்படின்றது தான் அன்னைக்கான இது. மறக்காமல் எல்லாருமே அன்னைக்கு அறுசுவை உணவு சாப்பிட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மன நிம்மதிக்கு இறை சிந்தனையோடு இணைந்திருங்கள். இறை சிந்தனை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.